வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை உதறி ஆசிரம வாழ்க்கை. நிஜத்தில் இவர் ஒரு பாபா. யார் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க, என்ன தகவல், யார் அந்த நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை உதறி தள்ளிவிட்டு ஆசிரம வாழ்க்கையில் ஏற்ற நடிகர் வினோத் கண்ணா குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் வினோத் அவர்கள். பாலிவுட்டில் கொடிகட்டி பறந்த இவர் 1968ஆம் ஆண்டு சுனில் தத் நடித்த மன் கப் பிரீத் என்ற திரைப்படத்தில் வில்லனாக திரைத்துறையில் அறிமுகமானார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் மற்றும் தர்மேந்திரா போன்ற ஜாம்பவனுடன் இணைந்து பணியாற்றிய குறுகிய காலத்திலேயே இந்திய சினிமாவில் மிகவும் விருப்பப்படும் நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்திருக்கிறாரு. 1980களில் முற்பகுதியில் இந்தியாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவராக கருதப்படும். இப்படிப்பட்ட சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகர் வினோத் கண்ணா கடந்த 1971ஆம் ஆண்டு காதலி கீதாஞ்சலி திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ராகுல் மற்றும் அக்ஷய் என்ற 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்படி சினிமாவில் முன்னணியில் இருந்த நடிகர் வினோத் கண்ணா தனது வாழ்க்கையில் மாற்றும் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஓஷாவின் போதனைகள் தாக்கப்பட்டு வினோத் கண்ணா தனது சினிமா தொழில், குடும்பம் உட்பட அனைத்துவை விட்டுவிட்டு புனேவில் உள்ள ஓஷாவின் ஆசிரமத்தில் வசித்து வராங்க. அவருடைய இந்த செயல் சினிமா உலகையும் அவரது குடும்பத்தினரையும் அதிர்ச்சியில் உள்ளாகியது. இதனால் அவருடைய மனைவி கீதாஞ்சலி தங்கள் 2 மகன்களையும் தனியாக கவனித்து வராங்க. இதுதான் கணவர் மனைவிக்கும் இடையே நிரந்தரமான பிரிவுக்கு வழிவகுத்தது. சில ஆண்டுகள் கழித்து மும்பைக்கு திரும்பிய வினோத் கண்ணா மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கினார். தயவான், சாந்தினி, ஷீர்மா போன்ற படங்களில் மறக்க முடியாத வேடங்களில் நடித்தது மூலம் சினிமாவில் மீண்டும் வெற்றிகரமாக நுழைந்தார். நடிகர் வினோத் கண்ணா கடந்த 1990ஆம் ஆண்டு தொழிலதிபர் ஷர்தாப்பின் மகனாக கவிதா தஃப்ரியா மறுமணம் செய்து கொண்டு நடிகர் வினோத் கண்ணா கடந்த 2017ஆம் ஆண்டு உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார். இவருடைய மகன் அக்ஷயா கண்ணாவும் பாலிவுட்டில் முன்னணி நடிகராக இருப்பாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவருடைய நினைவு நாள் அன்று இன்றைய இவருடைய செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.